தமிழ் சொல்வளத்துல நெல்லின் உறுப்புகளுக்கு 10 வகையான பெயர்கள் இருக்கு. நெல்லின் அடிப்பகுதியை தாள் அப்படின்னு சொல்லுவோம். நெல்லின் இலைப்பகுதியையும் தாள்னு சொல்லி தான் குறிப்போம். நெல்லினுடைய கொழுந்து பகுதி அந்த பெயர் பாத்தீங்கன்னா தளிர் இல்லைன்னா துளிர்னு வரும். இந்த பயிரே பசும் பயிரா இருக்கு அந்த நெல் அப்படின்னா அதற்கு பெயர் பைங்கூழ். இள நெல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதற்கு பெயர் கருக்கள். அந்த நெல் முற்றி குலை வகையா மாறும்போது அதனுடைய பெயர் குரல் இல்லைன்னா அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. மணிகள் மணி வகையில சொல்லும் போது நெல்லை கூலம்னு சொல்லுவாங்க. நெல்லின் மூடியை உமின்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த நெல்லை விதைக்கும் போது நாற்று வளரும். 21 நாள் கழிச்சு அதை வேற இடத்துல நடுவாங்க. அப்ப இளம் பயிராக இருக்கும்போது நாற்று. மொத்தம் நெல்லின் உறுப்புகளுக்கு மட்டும் தமிழ் சொல்வளங்கிற பாடத்துல இருந்து மொத்தம் 10 பெயர்கள் இருக்கு.